ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை நேரடியாக கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு லிங்க் தான், அது வாட்ஸ்அப் லிங்க். அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸு, இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு முறி கரண்டி தான். இது வித்தியாசமான கரண்டி. இந்த டைப் கரண்டி ரொம்ப கிடைக்காது, எப்பயாவது தான் கிடைக்கும். இது நல்லா அந்த கரண்டியோட இது நல்ல அகலமாக இருக்கக்கூடியது. நல்ல இதுலேயும் அதுலேயும் 3 பூ மாதிரி டிசைன், என்கிரேவிங் டிசைன் இருக்குது. இந்த பீஸ் 900 ரூபான்னு கொடுக்குறேங்க. 9 இன்ச்சு சைஸு, 9 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு 5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்தா பார்க்குறது பித்தளை இருக்கக்கூடிய ஒரு வடிதட்டு தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வடிதட்டு. சைஸ் 7 இன்ச்சு சைஸு. இதுவும் உங்களுக்கு 900 ரூபான்னு விலை கொடுக்குறேன். கரண்டியும் உங்களுக்கு 900, வடிதட்டும் 900. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பூஜை பிளேட்டு. இதுவும் நல்ல வித்தியாசமான ஒரு பூஜை பிளேட்டு. நல்ல கம்பி கொடுத்து மடக்கி நல்ல திருத்தமாகவும் அழுத்தமாகவும் இருக்கக்கூடியது. 7.25 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 800ன்னு விலை கொடுக்குறேன். 800 ரூபாங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு டவராவிலேயே பெரிய சைஸில் இருக்கக்கூடியது. இது காஃபி டவரா கிடையாது. நம்ம பொருள் எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு, பிரசாதம்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய டவரா, பெரிய டவரா. டவராலேயே பெரிய சைஸு. எதுவும் பிரசாதம், பூஜை அறையில் எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மாவிளக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 3 சைஸு போட்டிருக்கோம். இது நல்ல இருக்கிறதுலையே நல்ல பெரிய சைஸு. நல்ல மாவிளக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பேஸு. சைஸ் ஒன்றுமே 2.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு அந்த மாதிரி சைஸு. சின்னது 2.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு, பெருசு 3க்கு 6, 3 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு. நல்ல பெரிய டவரா. இது 3 அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். 1700 ரூபான்னு விலை கொடுக்குறேன். இந்த இதெல்லாம் அந்த காலத்து பீஸ், அழுத்தமாக இருக்கும், கனமாகவும் இருக்கும், அழுத்தமாகவும் இருக்கும். 1700 ஃபார் 3. அடுத்ததாக பார்க்குறது ஒரு சல்லடை தான். இது உளுந்து சலிக்கிற சல்லடை அப்படின்னு சொல்லுவாங்க. உளுந்து இடிச்சிட்டு 2ஆக உடைப்பாங்க உரலில். அதுக்கப்புறமா அதை சலிக்கிறதுக்கு இந்த சல்லடை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். இது சைஸ் 3 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் உடையது. 1900 ரூபா, 1900ன்னு விலைக்கு கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் 60ஆம் கல்யாணத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்குலாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. வித்தியாசமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தா பார்க்குறது ஒரு சின்ன பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பானை டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமும் அதுக்கு கரெக்டாக பொருந்துகிற மாதிரி ஒரு மூடி. இதுவும் நம்ம ஒரு பூஜை அறையில் ஒரு பிரசாதம் எடுத்து வைக்கக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளது. ஒரு தடவை வாஷ் கொடுத்தோம்னாலே நல்லா பளபளன்னு இருக்கும். நான் வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன். 3.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸு. இதோட சைஸ் 3.5 இன்ச்சு ஹைட்டு, 3.5 இன்ச்சு 5 இன்ச்சு அகலாம். 1200 ரூபான்னு விலை கொடுக்குறேன் மூடியோட. இந்த பீஸ் 1200 ரூபா, 1200. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு படி தான். இது இப்போ உள்ளது கிடையாதுங்க. ரொம்ப அந்த காலத்து படி. எதை வச்சு சொல்கிறோம்னா, மேலேயும் கீழேயும் ஒரு நல்ல ஒரு தனியாக அதுக்கு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தனியாக ஒரு பித்தளை தகடில் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, வரி வரியாக. அவங்க முல்லைப்பூ டிசைன் மாதிரி. இப்போ வரதுலலாம் இந்த மாதிரி வேலைப்பாடோடு வர்றதில்ல. இது உங்களுக்கு 4.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் உடையது இந்த படி. மோஸ்ட்லி இப்போ ப்ளைனாக தான் இருக்குது, இந்த மாதிரி டிசைன் வச்சு வர்றதில்ல. இது 1200 ரூபா, 1200ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது ஒரு ரோஸ்வுட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெக்கரேட்டிவ் ஆர்ட் ட்ரே தான். எத்தனையோ நம்ம காஃபி டீக்கு ட்ரே பார்த்துருக்கோம். இது முழுக்க ரோஸ்வுட்டில் ஒரு ஆர்ட் டெக்கரேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரே. முழுக்க ரோஸ்வுட் மரம், ஒரிஜினல் ரோஸ்வுட்டு. நல்லா ட்ரே மாதிரி செஞ்சு உள்ளே 2 யானை இது இன்லே ஒர்க்குன்னு சொல்கிறது. அந்த மரத்துலேயே குடஞ்சி வேறு மரம் எடுத்து அந்த யானை மாதிரி இருக்கிறத செஞ்சு உள்ளே பதிப்பு வேலைப்பாடோடு இருக்கக்கூடியது. நல்ல வித்தியாசமான ட்ரே. நமக்கு நிறைய பேர் நம்ம வீட்டில் ரொம்ப டெக்கரேட்டிவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு வித்தியாசமான பொருள். யாரும் வந்தால் ஒரு காஃபி கொடுக்கறதுக்கு கூட ஒரு கலைநயத்தோடு இருக்கும். சைஸ் 1 அடிக்கு 6 இன்ச்சு சைஸு. 2600 ரூபா, 2600ன்னு விலை கொடுக்குறேங்க. அதுலேயே அடுத்ததாக பார்க்குறது ஒரு செங்காலி மரத்தில் உள்ள ஒரு யானை. இது யானை மேலே அம்பாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசைனில் இருக்கக்கூடியது. மரப்பாச்சி பொம்மையெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த மரத்தை சேர்ந்தது. உரசனோம்னா சிவப்பு கலரில் பால் வரும். இதுக்கு ரேரான ஒரு மரம். இந்த மரத்துக்கு தான் காஸ்ட்டு. இதெல்லாம் அதே மாதிரி 80-100 வருஷம் பழமையானது. எப்படி இருக்கோ அப்படி தான் வரும். ஏன்னா அதில் அந்த பழமைக்கான இது தெரியும். இந்த செதுக்கியிருக்காங்க இல்லையா, அதில் எப்படி இந்த சின்ன சின்ன இது இருக்கும். அப்படியே பர்ஃபெக்டாக இப்போ உள்ளது மாதிரி இருக்காது. இதெல்லாம் ஒரு பீஸ் இதே மாதிரி 100 பீஸ் கிடைக்காது. முதல்ல இந்த மரமே கிடைக்காது. இந்த மரம் கிடச்சில நமக்கு செய்கிறது. அதனால இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள பொருட்கள் அப்படியே தான் நம்ம சேல் பண்ணுறோம். மேலே ஒரு பொம்மை வச்சு நம்ம யானை மேலே அம்பாரி மாதிரி வச்சு நம்ம குல்லு டயத்தில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல செங்காலி மரம்னு சொல்லக்கூடியது. வித்தியாசமான ஒரு இது. 2400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க.
சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு, ஹைட் வந்து 5 இன்ச்சு, அகலம் வந்து 3.5 இன்ச்சு. 2400. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான். இது வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய தூக்கு, கொஞ்சம் நல்ல பெரிய சைஸான இருக்கக்கூடிய தூக்கு தான். நார்மலாக போடுறத விட பெரிய சைஸ் தூக்கு. இதோட சைஸ் வந்து உங்களுக்கு 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. உள்ளேயும் நல்ல ஈயம் பூசி வெளியிலையும் நல்ல கண்டிஷனோடு இருக்குது. 1600 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான். இது வந்து 2 சைடும் காது வச்ச தூக்கு, 5.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. இதுவும் 1600 கொடுக்குறேன். ஒவ்வொரு தூக்கும் வந்து தொடர்ச்சியாக நம்ம போட்டுகிட்டே இருக்கிறது காரணம், பொதுவான இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த தூக்குவாளி பிரியப்படுறதுனால தொடர்ச்சியாக ஒன்று போட்டுட்ருக்கேன். அடுத்தா பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு செட்டு. நம்ம பித்தளையில் தான் அடுக்கு செட்டு பார்த்துருக்கோம். இது வந்து மங்கிலேயே அடுக்கு செட்டு வித்தியாசமாக இந்த மாதிரி ரொம்ப கிடைக்காது. எப்பயா நான் போய் வாங்கிக்கிட்டே இருக்கிறதுல இந்த தடவை தான் எனக்கு முதல் தடவை இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. பித்தளையிலே அடுக்கு செட்டு, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சைஸ் வந்து அதே மாதிரி எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி எல்லாமே நல்ல கண்டிஷனோடு இருக்கக்கூடியது தான். எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக அதே மாதிரி மூடி. நான் இந்த மாதிரி இது வந்து ஒரு டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி ஒரு செட்டு. மோஸ்ட்லி பெருசாக இருக்கிறது தான் வரும். இது நல்ல டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்க மாதிரியாக இருக்கக்கூடியது. எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு பெரிய சைஸு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சின்னது வந்து 2 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. எல்லாமே அழகாக ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கலாம். நம்ம ஒரு டைனிங் டேபிளில் செட்டாக எடுத்து வச்சுக்கிறதுக்கோ இல்லை எங்கேயும் கொண்டு போகிறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டு வந்து 3900, 3900 விலை கொடுக்குறேங்க. ஒவ்வொரு நாளும் மோஸ்ட்லி நம்ம ஒவ்வொரு பொருளுமே வீட்டுக்கு உபயோகப்படுற மாதிரியான பொருட்களாகவே பார்த்து எடுத்துகிட்டு வந்தால், ஆன்டிக் மார்க்கெட்டில் ஆன்டிக் கேட்டகரியில் ஏகப்பட்ட பொருள் இருக்குது. இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு உபயோகப்படுற பொருளாக பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்து சேலுக்கு போட்டுட்ருக்கோம். இது வந்து 3900ங்க. அடுத்தா பார்க்குறது இன்றைக்கி வித்தியாசமான ஒரு இது தான். இது வந்து ஒரு தேக்கு மரத்தில் செஞ்ச ஒரு வால் பேனலு, மீனாட்சி திருக்கல்யாணம் அந்த சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ஒரு வால் பேனல். ரொம்பவும் ஒரு சிறந்த ஒரு சிற்பக்கலைக்கு அவ்வளோ ஒரு உதாரணமாக இருக்க மாதிரி ஒரு பீஸ். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. விற்பனைக்குன்றதுக்கு இன்றைக்கி நான் சேலுக்கு வச்சுருந்தாலுமே இது ஒரு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது தான். இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடுக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு முறை இருக்குது. இதெல்லாமே இன்றைக்கி நம்ம இதில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன் பாருங்கள். சென்டரில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம். இதில் வந்து சைஸ் வந்து பார்த்தோம்னா 1 அடிக்கு 3.5 அடி சைஸு. இந்த மரம் வந்து தேக்கு மரம், சைஸ் பெரிய பேனல், 1 அடிக்கு 3.5 அடி சைஸ் இருக்கக்கூடியது. அதே மாதிரி அகலம் பார்த்தோம்னா 3.25 இன்ச்சு வரக்கூடியது. இந்த பலகையே வந்து பெரிய 3.25 இன்ச்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலகை எடுத்து, தேக்கு மரத்தில் அதுவே கிடைக்கிறது சிரமம், அந்த அளவுக்கு ஒரு பலகை எடுத்து குடஞ்சே செஞ்சுருக்கிறது. முழுக்க கை வேலைப்பாடு. ஒவ்வொரு சிலைக்குமே அந்த ஒரு கலைநயத்தோடு செஞ்சுருக்கிறதோட தான். இதில் வந்து ஒவ்வொரு அந்த மேலே காமிச்சிருக்கிற அந்த இதெல்லாமே கோயிலில் இருக்க டிசைன் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி சுற்றிலும் பூ வேலைப்பாடு மாதிரி, அது ஒவ்வொரு இதுக்கும் வந்து சோழர்கள் காலத்தோட வேலைப்பாடு அந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது டிசைனுக்குமே. ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு துவாரபாலகரை. ஒவ்வொரு கோயில்லையும் முன்னாடி காவல் தெய்வமாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி துவாரபாலகர் இது. அடுத்ததாக பார்க்குறது அதுலேயே வந்து ஒரு விநாயகர் தான் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் வந்து நல்ல ஒரு முஷிக வாகனத்தில் அமர்ந்த குளத்தில் இருக்க மாதிரி விநாயகரை 2 சைடும் வந்து உங்களுக்கு தேவகணங்கள் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. மேலேயும் அதே மாதிரி தேவகணங்கள் கை கூப்பி இருக்க மாதிரி சிலைகள் இருக்குது. அப்படியே அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுக்கு மீனாட்சி திருக்கல்யாணம், மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம். நம்ம பெருமாள் வந்து கரம் பிடித்து கொடுக்குற மாதிரி, சொக்கநாதர்கிட்ட மீனாட்சி அம்மன் கரம் பிடித்து கொடுக்குற மாதிரியான ஒரு சிற்பம். இதில் வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் எல்லாமே ஒவ்வொரு நந்தி தேவர் அந்த மாதிரி ஒவ்வொரு தேவர்கள் இருக்க மாதிரி, சுற்றிலும் ஒரு 12 தேவர்கள் நிற்கிற மாதிரியான ஒரு சிலை அமைப்பில் இருக்கக்கூடியது. கீழே வந்து அதே மாதிரி 2 சைடும் யாழி, 2 சைடு யாழி, சென்டரில் பூதகணம் இருக்க மாதிரி. ஒன்றும் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு திருத்தமாக ஒரு நுணுக்கமாக கோயிலில் எப்படி இருக்கும் சிலை அந்த மாதிரி வேலைப்பாடு உடையது. அடுத்ததாக பார்க்குற இந்த சைடு வந்து முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட, மயில் மேலே முருகர் அமர்ந்த கோலத்தில் 2 சைடும் வள்ளி தெய்வானையோட இருக்க மாதிரி, மேலே அதே மாதிரி தேவதைகள் இருக்க மாதிரி வணங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிற்பம். ஓரத்தில் வந்து துவாரபாலகர் இருக்காங்க.
அவ்வளோ ஒரு இந்த மாதிரியான ஒரு வேலைப்பாடு வந்து எப்பயாவது தான் கிடைக்கும். அது நமக்கு பார்த்தோன்னே நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்தது. செய்யறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு ஒரு சிற்பம் செய்யறதுக்கே அத்தனை நாள் ஆகுங்கிற மாதிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 சிலை, 20 21 22 சிலை இருக்கக்கூடியது. அதே மாதிரி மேலே பார்த்தோம்னா ஒரு 6 தேவதைகள், மொத்தம் 28 சிலை. வந்து ஃபிகர் மட்டும் 28 வகையான ஒரு இருக்குது. இதில் வந்து இதெல்லாம் சாதாரணமாக நம்ம செஞ்சிட முடியாது. இதில் ஒன்றுக்கும் ஒரு சிற்ப சாஸ்திரம் இருக்குது. ஒவ்வொரு சிலைக்குமே இப்போ கீழே பூதகணம்னா அதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. இப்போ விநாயகர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து பஞ்சதாளம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஹைட்டை வச்சு சொல்கிறது. இப்போ விநாயகர்னா பஞ்சதாளம் 5 தாளம்ல செய்வாங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சிவபெருமான்றனா அது வந்து நவதாளம் அப்படிங்கிறதுல செய்கிறது. சில சிலைகள் தசதாளம் அப்படின்னு 9 தாளம் 10 தாளம் அஷ்டதாளம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு தாள அமைப்பு இருக்குது. அது தாண்டி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு ஹஸ்தம் இருக்குது. ஹஸ்தம்னா கை அமைப்பு. முருகனுக்கு இப்போ அபயஹஸ்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஹஸ்தத்துக்கும் ஒரு கை அமைப்புக்கும் ஒரு சிற்ப சாஸ்திரம் இருக்குது. அது போக ஒவ்வொரு சாமிக்கும் கையில் வச்சிருக்கிற ஆயுதங்களுக்குன்னு இந்த ஆயுதத்தை தான் கையில் ஏந்தணும், அதுவும் இந்த கரத்தில் தான் ஏந்தணுங்கிற மாதிரியான சாஸ்திரங்கள் இருக்குது. அதை தாண்டி ஒவ்வொரு இதுக்குமே போட்டிருக்க ஆபரணங்களுக்குன்னு ஒவ்வொரு பேர் இருக்குது. அவ்வளோ சிற்ப சாஸ்திரக்குள்ளே போனோம்னா அவ்வளோ ஆழமானது, நம்ம வந்து ஆச்சரியப்படுற மாதிரி அவ்வளோ ஆழமானது. அதே மாதிரி வாகனங்கள், ஒவ்வொரு சாமிக்கும் இந்த வாகனம் இந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சாஸ்திர அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த பேனல் வந்து முழுக்க சாஸ்திர அமைப்போடு செஞ்சுருக்குறாங்க. இன்றைக்கி வந்து இதெல்லாம் நம்ம நாட்டோட பெருமை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி இப்போ நந்தி தேவர்னா அவருக்குன்னு ஒரு முக அமைப்போடு இருக்க மாதிரி இருக்கக்கூடியது. எல்லாமே இதில் சிலைகளில் உத்து பார்த்தோம்னா நமக்கு அத்தனையுமே நமக்கு புரிபடும். இது வந்து இப்போ வந்து இன்றைக்கி ஃபைன் ஆர்ட்க்கெலாம் கோர்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த காலத்தில் இதெல்லாம் நமக்கு ஒரு 1000 வருஷமாக பரம்பரையாக சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த சிற்ப சாஸ்திரம் அழியாமல் இருக்குது. இந்த நேரத்தில் நான் சிற்பிகளுக்கு என்னோட வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். அவ்வளோ ஒரு இந்த மாதிரியான கலையை அழியாமல் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த பீஸ் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். அந்த பேனல் வந்து 49,000 ரூபாய்க்கு விலைக்கு கொடுக்குறேங்க.